விசில் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட வந்து என்ன வந்து வெறுப்பு விசில் 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 அப்படின்னா பப்ளிக் வந்து பேச வந்து வேற மாதிரி தம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதனால உருவான பிரச்சனை தான் சார் இப்ப. ஆமா விசில் நைட்ல போயிட்டு காலையில போயிட்டு 11 மணிக்கு நான் பேசுறேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட. உங்க புள்ள வந்து இது மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து உருவான பிரச்சனை தான் இருப்பேன். அவர் வந்து விசில் கட்சியில வந்துக்கிறாரு. அவரு விஜய் கட்சி விஜய் கட்சியில வந்து டிவிகேல அவரு பொறுப்புல அவங்க விஜய் வந்து சரக்கு விற்கிறாங்க, கஞ்சா ஓட்டுறாங்க. அது வந்து பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நாங்க சொல்லி இருக்கோம். அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்க கஞ்சா விற்கிறது உண்மைதான், குடிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர் தலைவர்களும் கேட்கல, பயம். கஞ்சா வித்து கத்தி எடுத்து வராங்க. இப்பயும் ஒரு பொண்ணு ஆதிலட்சுமின்ற பொண்ணை மடக்கி வச்சு ஆல்ரெடி அவன் ஒரு பையனை கத்தியோட குத்திருக்கான். இப்ப ஆதிலட்சுமின்ற பொண்ணு கத்தியை வச்சு 10 பசங்க மறைச்சிருக்காங்க. எக்ஸ் பாண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் பொண்ணு 10 வச்சிருக்காங்க பாதுகாப்பு கொடுத்து. அந்த கேஸையும் போலீஸ் எடுக்க முடியல. இவங்க கஞ்சா விற்கிறதுல லஞ்சம் வாங்குறாங்க. 100% எனக்கு தெரியும். குடி விற்கிறாங்க, சரக்கு விற்கிறாங்க, அதையும் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ்காரங்க ஒரு லேடி போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் சொல்றோம் போ போ போன்றாங்க. பொம்பளைக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல பொம்பளை போலீஸ் எதுக்கு உட்காந்து